ராமாவதாரத்தில் ஜடாயுடையதான மோட்சமெல்லாம் பண்ணிட்டு மோட்சத்தை கொடுத்துட்டு பெருமாள் சீதையை தேடிட்டு புறப்படுறார். புறப்பட்டு வந்துட்டே இருக்கார், பல வழிகளில் வந்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சபரி வந்து சாட்சி பூதமாக பெருமாளை வச்சுட்டு மதங்களுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தா, நீங்கள் சாட்சி இருந்தால் போருன்ட்டா நான் குருநாதர்கிட்ட போயிடுவேன்னா சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சுவாமி தேசிகன். அப்படிலாம் சபரிக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தார், மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தார். சாட்சியாக இருந்த சக்கரவர்த்தி திருமகன் இப்படியே மேற்கொண்டு போயின்னு இருக்கார். அந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுது ராமபிரான் கொடுத்ததான மோதிரத்தை ஆஞ்சநேயன் எடுத்துட்டு போய் சீதா பிராட்டியின் இடத்துல கொடுத்து, இந்த மோதிரத்தை தான் ராமன் நம்முடைய சுவாமி ராமன் கொடுத்த மோதிரம் இது அங்குல்யம், இந்த அங்குல்யம் தான், இப்பவாது என்னை நம்புங்கோ, ராமன் இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன், ராமனுடைய தூதன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயன் அந்த மோதிரத்தை காண்பிக்கிறான்லாம் வருது இல்லையா. அப்ப அந்த மோதிரத்தை வாங்கிட்டார் சீதா பிராட்டி. மாதரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ, வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ, ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குளீயகம், ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குளீயகம், பஷ்ய தேவி அங்குளீயகம். அப்படி அந்த மோதிரத்தை பார்த்து கண்ணில் ஒத்திண்டா எடுத்துட்டா. பிறகு தான் ஒரு அடையாளம் கொடுக்க போறா. நெத்திச்சூடியை எடுத்து கொடுத்தா சீதை ஹனுமான் இடத்துல. அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு விவரம் ஒன்று சொல்றா. எனக்கும் ராமருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒன்று இடத்துல சொல்றேன். நம்ம சரணாகதி தான் அனுபவிச்சுன்னு வரும். அதுல இப்போ காக்கையினுடைய சரணாகதி, காக்காசுர விற்த்தாந்தம்னு சொல்றது.